மார்னிங் தமிழ்நாடு. நான் உங்கள் நிதி நிலைமை நிதின். நேத்து நிஃப்டி பண்ண சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரே நாள்ல 873 புள்ளிகள் உயர்வு. ஆனா இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 9, 24,000 தொட்டுட்டோம். அடுத்து என்ன நடக்கும்? நேத்து அந்த பிஎஸ் நியூஸ், அதாவது அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம், சந்தைக்கு ஒரு பெரிய பூஸ்ட். கச்சா எண்ணெய் விலை $90 கீழே வந்துருச்சு. இதனால ரிலையன்ஸ் மற்றும் பெயிண்ட் செக்டர் பங்குகள் இன்னைக்கு செம்ம ஸ்பீட்ல இருக்கும். அடுத்து நம்ம ஆர்பிஐ வட்டி விகிதத்தை 5.25%லேயே மெயின்டைன் பண்றாங்க. இதனால ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐன்னு பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நிஃப்டியை தாங்கி பிடிக்க போகுது. வட்டி ஏறல, அப்போ இஎம்ஐ ஏறாது. ஸோ ஆட்டோமொபைல் பங்குகளும் இன்னைக்கு ரேஸ்ல இருக்கும். இன்னைக்கு நிஃப்டி 50 எந்த அளவுக்கு போகும்? 24,000க்கு மேல மார்க்கெட் ஸ்ட்ராங்கா நின்னா அடுத்த டார்கெட் 24,150. ஆனா ஒரு சின்ன அலர்ட், நேத்து நிறைய லாபம் பார்த்தவங்க இன்னைக்கு பங்குகளை விற்க ஆரம்பிப்பாங்க, அதாவது ப்ராஃபிட் புக்கிங். அதனால மதியத்துக்கு மேல ஒரு சின்ன சறுக்கல் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மேல போனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. இது போன்ற டெய்லி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு கிரீனா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க.